Hello friends, welcome to Priyadashini's Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சேலம் ஃபேமஸ் தட்டுவடை செட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நம்ம தட்டுவடை சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். நான் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். லெமன் ஒரு சின்ன பீஸு, கேரட் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா, ஒரே ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பீட்ரூட் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். பீட்ரூட் நல்லா புழிஞ்சிருங்க. அதோட தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தட்டுவடை ஃபுல்லாக ஊறிடும், அப்புறம் அந்த டேஸ்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு நான் எப்போவுமே அவங்க 2 சட்னி யூஸ் பண்ணுவாங்க தட்டுவடையில். நான் இன்றைக்கி க்ரீன் சட்னி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நான் 2 சைடும் தடவை போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக எல்லா காய்கறியும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரட் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 8 தட்டுவடை செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு நான் கேரட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கேரட்டோட பீட்ரூட் பாதி எடுத்துக்கோங்க, இல்லை டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. கேரட் ஒரு 2 கை எடுத்திருக்கேன், பீட்ரூட் 1 கை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி சும்மா 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். புதினா இலை கொஞ்சம் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு லெமன் எடுத்துக்கலாம். லெமன் சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம், போதும். இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதில் கொஞ்சமாக ஜீரக பொடி ஆட் பண்ண போகிறேன். அவங்க யூஸ்வலாக ஆட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ நான் அது கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தட்டுவடை ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா தடவிக்கலாம். தேவையான அளவு தடவிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2-3 செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட், பீட்ரூட், வெங்காயம்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதை நம்ம இங்கே இது மேலே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் தட்டுவடை எடுத்து மறுபடியும் மேலே சட்னி தடவிக்கலாம். தேவையான அளவு தடவிக்கோங்க. காரம் வேணால் நிறையா தடவிக்கோங்க. இப்போ நம்ம இதை இந்த சைடு கவுத்தி இப்படி மூடி வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம 4 பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான தட்டுவடை செட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹெல்த்தி கூட. கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.